தற்போதைய அண்மை செய்தி. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததுக்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார். அதிமுகவோட பொதுக்குழு கூட்டம் நடக்க போற நிலையில இப்படி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது குறித்தான தகவல்களை சொல்லுங்க. அதாவது முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தற்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செஞ்சு உத்தரவிடணும்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அதாவது அவர் தலைமையேற்ற பின்பு தொடர் தோல்வியால அதிமுக மக்கள் மத்தியில நம்பிக்கை இழந்துட்டு வருது. மேலும் திருத்தப்பட்ட விதிகளின் கீழ் தொண்டர்களோட ஜனநாயகத்துக்கு எதிராக இந்த இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது அதிமுக கட்சி உறுப்பினர்கள் ராம்குமார் ஆயித்தன் மற்றும் சுரேன் பழனிசாமி ஆகியோர் தான் இந்த உயர்நீதிமன்ற கிளையில இந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்திய தேர்தல் ஆணைய நிபந்தனையோட எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளராக அங்கீகாரம் செஞ்சாங்க. இதனை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி திருத்தப்பட்ட சட்ட விதிகளின் கீழ் தொண்டர்களோட உரிமைக்கு எதிரானதாக இருக்கு. தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்கில் தனக்கு 70 வயது ஆகிவிட்டதாகவும் உடல்நலக் குறைபாடு காரணமாகவும் தன்னால் நேரில் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாதுன்னு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தாரு. ஏற்கனவே வாக்காளர்கள் மத்தியில் அதிமுக கட்சி தனது ஆதரவை கணிசமாக இழந்ததோடு இல்லாம தமிழகம் முழுவதும் 2ஆம் வரிசை தலைவர்கள் கட்சி, அதாவது அதிமுகங்கிற கட்சியை விட்டுட்டு மற்ற கட்சியில வெளியேறி இணைஞ்சிட்டு வர்றாங்க. ஏற்கனவே நடைபெற்ற தேர்தல்களில் அதிமுக தொடர் தோல்வியை சந்திச்சு வர நிலையிலையும் தேர்தல்களில் உடல்நல காரணமா பிரச்சார பயணங்கள் எடப்பாடியால செய்ய முடியாம போகலாம். அவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்துல புதிய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு தற்போதைய விதிப்படி மற்றொரு தலைமையை தேர்வு செய்யறதுக்கு கட்சிகளுக்குள்ளே போர் எழும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. கட்சி உறுப்பினர்களுக்கு மத்தியில் 2024ஆம் ஆண்டு டிஜிட்டல் அட்டைகள் 23ஆம் தேதிக்கு விநியோகம் செய்யப்பட்டிருந்தது. இதனால அதிமுக தேர்தல் அரசியல் மிக மோசமான நிலையில இருக்குது. அதாவது 2019 மக்களவை தேர்தலுக்கு பிறகு தோல்விக்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல், அதே மாதிரி 2024, 22 உள்ளாட்சி தேர்தலையும் சரி, தற்போது நடந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலையும் சரி, கட்சி தொடர் தோல்வியை தான் சந்திச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் 2 கோடி உறுப்பினர்கள் கொண்ட கட்சி மொத்தமே 89 லட்சம் வாக்கு தான் பெற்றிருக்கு. இதனால இந்த 2ஆம் 3ஆம் இடங்களுக்கு இந்த கட்சி தள்ளப்படுற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அதாவது திருத்தப்பட்ட கட்சி விதிகளின்படி 3 நபர்கள் தான் பொதுச் செயலாளராக தேர்தலில் போட்டி போட முடியும். பொதுச் செயலாளரால் நியமனம் செய்யப்பட்ட 79 தலைமை கழக பதவி வகிப்பவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள 75 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 3 நபர்களை பொதுச் செயலாளர் தேர்தலை பரிந்துரை செய்யலாம். அதாவது அங்க உள்ள எல்லாரையும் இது பண்ணிருக்கிறதுல 3 பேரை மட்டும் அவங்க தேர்தலை போட்டியிட பரிந்துரை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பிற மாநிலங்கள்ல கட்சி அமைப்புல மாவட்ட செயலாளர்கள் பதவி அப்படிங்கிற ஒரு பதவி கிடையாதுங்க. அதாவது அந்த கட்சியோட விதிப்படி பாத்தீங்கன்னா 5 வருஷம் உறுப்பினராகவே இருந்தாலே அவங்க அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும். அதே மாதிரி உண்மையான உள்கட்சி ஜனநாயகத்தை காக்கணும், அதிமுக கட்சியை அழிவிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் திருத்தப்பட்ட சட்ட விதிகளை ஏற்றுக்கொண்டதை மறுபரிசீலனை செய்து எடப்பாடி பழனிசாமியை கட்சி பொதுச் செயலாளராக நியமனம் செய்த முடியும் மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு அதன் பலமுறை இது குறித்து மனு அளித்து எந்த விதமான நடவடிக்கை இல்லை. எனவே அதிமுக கட்சியோட பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை நியமனம் செஞ்சதை மறுபரிசீலனை செய்யுமாறும் அந்த மனுவை பரிசீலிக்க தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடணும்னு சொல்லி இந்த மனு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த வழக்கு கூடிய விரைவில் விசாரணைக்கு வருது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.